சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி ஆனாலே ரோட்ல ஒரு குழந்தைய பார்க்க முடியாது. எல்லாம் டிவி முன்னாலதான் உட்காந்து இருப்பாங்க. காரணம் கலாட்டா கிட்ஸ். ஒபாமா கூட இப்பதாங்க போன் பண்ணிருக்காரு. அவரோட பசங்களை வேற எங்க ஷோல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்காரு. அதுக்கான பரிசீலனை பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு ஷோவை பரபரப்பா ஆரம்பிக்க போறோம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ், இது குழந்தைகளின் ராஜ்யம். இந்த வார எபிசோட்ல மொத்தம் 3 ஃபேமிலி 4 ரவுண்ட். ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மை, அடுத்ததா ஒய்திஸ் கொலவரி, மூணாவதா ஆகா என்ன பொருத்தம், நாலாவதா லக்கா கிக்கா. ஃபர்ஸ்ட் சொல்லதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேரு என்னம்மா? ஹர்ஷா. சரி, யார் உனக்கு சொன்னது கலாட்டா கிட்ஸ்னு ஒரு ஷோ இருக்கு ஜீ தமிழ்ல, ஃபேமிலியோட போலான்னு? எங்க அம்மா சொன்னாங்க. டிவி ஷோ போலான்னு சொன்னாங்களா? கரெக்ட். கரெக்டா? சரி, இப்ப எப்படி ஏதாவது பாட்டு கிட்டு பாடுவியா, டான்ஸ் கிட்டு ஆடுவியா, ஏதாவது பண்ணுவியா, இதே மாதிரி பண்ணிருப்பியா அது சும்மாவே? எனக்கு டான்ஸ் எல்லாம் தெரியுமே. ஸ்டெப்லாம் தெரியுமில்ல? எனக்கு ஒரு வாட்டி ஒரு ஸ்டெப்பு போட்டா திரும்பி அந்த ஸ்டெப்பை போட மாட்டேன். ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்னா? சரி ஹர்ஷா, ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரெடி ஆயிட்டியா? நான் எப்பயோ ரெடி. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்போ நம்ம பார்க்க போற ரவுண்ட் சொல்வதெல்லாம் உண்மை. ஹர்ஷா வம்சி, முதல்ல அந்த ஹெல்மெட் என்ன பண்ணுன்னு சொல்லிடு. போய் சொன்னா லேட் தெரியும். நீ போய் சொல்லுவியா? உண்மையோட தான் சொல்லுவேன். ஸ்கூல்ல பயங்கரமா குறும் பண்றியாமே? இல்ல. குறும் பண்றியா? என்ன குறும் பண்ற? தெரியாது. மறந்துச்சா? சரி ஓகே, உன் கிளாஸ் மிஸ் பேர் சொல்லு. பத்மா மிஸ். கிளாஸ்ல எந்த இடத்துல உட்காந்துருக்க? எத்தனாவது ரோ நீ? அப்ப ரைட்டு, லாஸ்ட் ரோல இருந்தாலே நீ இந்த வேலை எல்லாம் பண்ணுவியே. சரி, உனக்கு எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்குமா? விஜயகாந்த். விஜயகாந்தா? ஏமா விஜயகாந்த் பிடிக்குது? நான் சூப்பரா ஆக்ட் பண்ணுவேன். சரி, விஜயகாந்தோட என்ன படம் நீ பாத்திருக்க? போக்ரி. போக்ரியா? போக்ரியில விஜயகாந்தா? ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கியா? அதெல்லாம் வேணாம், ஜாலியா இரு. எல்லாம் நம்ம பசங்க தான், யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரியா? இப்ப சொல்லு, எந்த ஹீரோ ரொம்ப பிடிக்கும்? விஜய் பிடிக்குமா? விஜய் ஏன் பிடிக்குது உனக்கு ரொம்ப? அவன் சூப்பரா ஆக்ட் பண்ணுவான். பக்கத்து வீடா விஜய்? இப்படித்தானே வீட்டுல போய் என்னையும் பேசுவேன். அவன் நல்லா தான் ஜாப் பண்ணான், சொல்லுவியா அதெல்லாம்? அதை எங்க சொல்லுவேன், அவன் எங்க ஷோவா பண்ணான் தானே? சரி, வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி உனக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களா? யாரு? ஏன் நடிக்கிற? அப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா உனக்கு? பேர் சொல்ல போ. அக்ஷிதா. யார் அது? ஏதோ தப்பா பெரிய இன்ஜினியரா வர வேண்டிய ஒரு ஆக்கும். உன் அம்மாட்ட கேட்கட்டுமா? நீங்க சொல்லுங்கம்மா. எஸ்எல் ரித்திகா. எப்படி இருப்பாங்க பாக்குறதுக்கு? என்ன எப்படி இந்த வானத்துல வந்த தேவதை மாதிரி இருப்பாங்களாம் சொன்னோம். யாரா எஸ்எல் ரித்திகா? ஏமா அப்படி தோணுச்சு உனக்கு? நீ தேவதையை பாத்திருக்கியா? எப்படி இருப்பாங்க? அழகா இருப்பாங்களா? ரித்திகா அதே மாதிரி அழகா? சரி, மகேஸ்வரி யாரு? பொண்ணுங்க பேர் சொன்னா மட்டும் அப்படிங்கிற. உன்னை நிறைய கேர்ள்ஸ் ஃபாலோ பண்றாங்களா? வாயை திறந்தாலே மிஷின் கண்டுபிடிச்சுன்னா அப்படியே முழுங்குற. இது வந்து எனக்கு காதை. சரி, இப்ப எனக்கு அந்த மிஷின் தான் பயமா இருக்கு. மிஷின் எடுத்துட்டா உண்மையை சொல்லிடுவியா? ஜாலியா பேசுவியா? மிஷின் எடுத்தீங்க வை. மெதுவாடா அப்படி வச்சிடறா. ஓகேவா? இப்ப நம்ம ரெண்டே ஃப்ரெண்டா இருக்கோம். நீ இப்ப ஒரு டீ கடையில உட்காந்து இருக்க. எல்லாம் சட்டை பேண்ட் எல்லாம் கழட்டி காய போட்டுரு. இப்ப சொல்லு, யார் அது? எனக்கு தெரியவே தெரியாது. பின்னாடி சுத்துறாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சது. என்னடா தெரிஞ்சது? பொண்ணுங்க பின்னாடி சுத்துறாங்கன்னு தெரிஞ்சது. எப்படி தெரிஞ்சது? இதனாலயா? இப்பதான் தெரியுதா உனக்கு? நீ ஏதாவது பொண்ணு பின்னாடி சுத்துறியா? இல்ல. என்னாச்சு? மைண்ட் நல்லா வேலை செய்யறதுனால தான் வாயை திறக்க மாட்டேற நீ. சரி சொல்லு, ஆஃப் பண்றது ஏதாவது ஆஃப் பண்றக்கா? அதை ஆஃப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பொய் சொல்லாம இருந்தனால தெரியாது. சரி, ஏதாவது டைலாக் சொல்லு, பஞ்ச் டைலாக் ஏதாவது சொல்ல எங்களுக்கு. நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி.
ஏதாவது லவ் பஞ்ச் ஏதாவது தெரியுமா? ஓகே ஓகே, நான் குழந்தைகளை ஸ்பாயில் பண்ண விரும்பல. நீ ரைட்டா? என்ன ஃபீல் பண்ற? ரைட் இது மாதிரி எதுவே கூடாது ப்ரே பண்ணிட்டு ப்ரே பண்ணிக்கிறியா? பையன் திருந்திட்டான். சரி இங்க வர ஹர்ஷா, இப்படி கை வையே, ப்ராமிஸ் பண்ண. இப்ப நான் எங்க கை வைக்க சொன்னாலும் வைப்பான் போல இருக்கேன். இனிமே பொய் சொல்ல மாட்டேன், குறும் பண்ண மாட்டேன், எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல கெட்ட பேர் வாங்க மாட்டேன், எப்ப பார்த்தாலும் ஸ்கூல்ல கெட்ட பேர் வாங்க மாட்டேன், நல்ல பையனா இருப்பேன். இங்க முகத்தை காட்டு. டேபிள் கீழே போயிடாதா. பையன் ரொம்ப வெக்கப்படுறான். அடுத்ததான் சொல்லதெல்லாம் உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். பேர் என்னம்மா? தபஸ்யா. அது என்ன கேப் கழட்ட மாட்டீங்களா நீங்க? ஏன் மொட்டை அடிச்சிருக்கேன்? எங்க போய் மொட்டை அடிச்ச? பள்ளி கோயில். சரி, ஏதாவது சினிமா பாட்டுலாம் பாடுவியா நீ? என்னோட ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற பாட்டும் தெரியும். என்ன பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க ஸ்கூல்ல? பாலகிருஷ்ணன். தூரத்தில் வரும் பாடல் நீ, சாலை நீ. தபஸ்யானா என்னன்னு சொன்ன? அப்படின்னா என்ன அர்த்தம்? தபஸ்யானா நேம் தான். நேம் தானா? அப்ப அவ்வளவுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க போடுறது. இப்ப போய் கேளு சரியா? தபஸ்யான்னு வச்சிருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேளு. நம்ம அதுல ஷோ ஸ்டார்ட் பண்ணிடுமா? நீயே சொல்லு, அப்பதான் கேட்பாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. சொல்லு. ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேட்சிங் மேட்சா இருக்கு ஹெல்மெட் உன் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி. ஆமா. என்ன பண்ணுன்னு சொல்லு அந்த ஹெல்மெட். பொய் சொன்னா லைட் தெரியும். ஓகே, அப்ப நீ பொய் சொல்ல மாட்டேல்ல? சரி, உன் வீட்ல யார் ரொம்ப குறும் பண்ணுவா? நானும் என்னோட தங்கச்சியும். நீயும் தங்கச்சியும் தான் குறும் பண்ணுவீங்களா? என்ன குறும்பெல்லாம் பண்ணுவீங்க? அது நாங்க 2 பேரும் அடிச்சுப்போம், அதுக்கப்புறம் கிள்ளிப்போம். வேற கிள்ளிட்டு சைலண்ட் அம்மா வந்து அடிச்சா சைலண்டா சோஃபா மேல ஏறி படுத்துட்டு நாங்க டிவி பார்த்துட்டு இருப்போம். அப்படியே சமத்தா மாறிடுவீங்க டக்குன்னு. சரி, அப்பா கூட சண்டை போடுவியா நீ? ஆமா. எதுக்கு? அப்பா வந்து என்ன அடிச்சுட்டே இருக்காரு. எதுக்கு அடிக்கிறாரு? ஏதாச்சும் கண்ணன் கூப்பிட்டு அடிப்பாரு. எதுக்கு நீ அப்பாவை கண்ணன்னு கூப்பிடுற? அப்பா தானே கூப்பிடணும். எதுக்கு கூப்பிடுற கண்ணன்னு? சும்மா விளையாட்டு கூப்பிட்டு அடிக்கிறாரு. விளையாட்டு கூப்பிட்டு அடிக்கிறாரா? சரி, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கா உனக்கு? ஆமா. ஒளிச்சு வைப்பியா? யார் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைப்ப? என்னோட திங்ஸும் என்னோட தங்கச்சியோட திங்ஸும். அப்புறம் வேற யார் திங்ஸ் ஒளிச்சு வைக்க மாட்டியா? சொல்லு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அப்பா திங்ஸ் எல்லாம் நீ ஒளிச்சு வைக்க மாட்ட? இந்த மெஷின் தப்பா சொல்லுது. மெஷின் தப்பா சொல்லுதா? சரி, குரூப் ஸ்டடி எல்லாம் பண்றியாமே நீ? தெரியாது. தெரியுமா தெரியாதா? தெரியாது. உங்க பொண்ணுக்கு குரூப் ஸ்டடினா என்னன்னு தெரியுமா தெரியாது? ஹோம்ஒர்க் கொடுத்ததுமே அவ ஃப்ரெண்டு கனிஷா கிட்ட இன்னைக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, நீ வீட்டுக்கு வந்துரு, நான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ண சொல்றேன் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து வீட்லயும் சொல்லுவான். நான் கனிஷா வர சொல்லி இருக்கேம்மா, அவ வந்துருவா ஹோம்ஒர்க் பண்றதுக்கு. இது பேர் என்ன தெரியுமா? குரூப் ஸ்டடி. ஐயோ, சிங்கமா இருக்காது. ஐயா, இது தெரியாம பண்ணிட்டனே. நல்லாவே இல்ல பேரு. அப்படியா? உன் அப்பாவை பத்தி யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவியா? ஆமா. யார்கிட்ட பண்ணுவ? அதான் அங்க லாஸ்டா மொட்டை அடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான். என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவ? அப்பா வந்து அம்மா வச்சுட்டே இருக்காங்கன்னு சொல்லுவேன். அதுக்கேம நீ அங்க சொல்ற? நீ உன் அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டிட்டு சொல்லிருக்கணும். தாத்தா பாட்டி சொன்னா ஹெவியான ஆக்ஷனா இருந்திருக்கும். தாத்தா பாட்டிலாம் அடிக்க மாட்டாங்க அப்பாவை. அப்படியா? இவர் அடிப்பாரு அப்பாவை? அடிப்பீங்களா சார்? அடிக்கல மாட்டேன், அட்வைஸ் பண்ணுவேன். என்னன்னு? எல்லாத்தையும் அடிக்காதீங்க, என்னையும் வந்து அடிப்பாரு. ஐயா, ஏமா அங்கேயே அடி விழுதாமாமா? நீ அங்க போய் சொல்லியிருக்க. ஏன் சார் எல்லாத்தையும் அடிக்கிறீங்க? அடிக்க மாட்டேன், அவங்க கரெக்டா சாப்பிட மாட்டாங்க. சரி, அதனால அன்பா இருக்கு தட்டு தட்டுறது. ஆமா. சரி, ஓகே, அப்படி கை வச்சுக்கோ. இனிமே சண்டை போட மாட்டேன், தங்கச்சியை கிள்ளி வைக்க மாட்டேன், குறும்பு பண்ண மாட்டேன், சார் நீங்களும் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க சார். ஏன் சார் வரவங்க போறவங்க அடிக்கிறீங்க? தபஸ்யாக்காக நான் யாரையும் அடிக்க மாட்டேன். அப்பா சார்,
ஹாப்பியா? ஓகே, சாக்லேட் எடுத்துக்கோ. எவ்வளவு சாக்லேட் வேணும்? அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே எடுத்துட்டு போயிடுறியா? அப்புறம் ஒன்று அடிக்காம என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே, நீ அப்படியே எடுக்க ட்ரை பண்ணு. நாங்கள் முதல்ல இருந்து வேற கொட்டிக்கிறோம், சரியா? அடுத்ததா சொல்றது இல்லாம உண்மையில வர போற அந்த குழந்தைய பத்தின ஒரு ஏவி ப்ளீஸ். என்னம்மா? கௌதம் சிவா. சரி, இப்போ இன்னைக்கு என்ன பண்ண போற கலாட்டா கிட்ஸ்ல? தெரியல, நீங்க சொல்லுங்க. என்ன சொன்னாலும் செய்வியா? டக்குன்னு ஒரு பாட்டு பாடு. ஒரு பாடு கூட தெரியாது. இப்போதான் சொன்ன, அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன படிக்கிற நீ? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். சரி ஓகே, அப்படின்னா கௌதம்க்கு எல்லாமே தெரியும்ல ஷோ பத்தி? டவுட் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ரைட், அப்ப ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்பயா? ஆமா, இப்போ அதான் கலர்ல தான் சட்டை போட்டிருக்கேன், அவ்வளவுதான், ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஓகேவா? சரின்னு சொல்றா. என்ன முறைக்கிற? அடிச்சிருவானோ? கலாட்டா கிட்ஸ் ஆரம்பமாகட்டும். ரொம்ப கோவக்காரனா ஆகுறான். கௌதம் பொய் சொல்லக்கூடாது. சொல்லுவியா பையே? ஆட்டெல்லாம் நல்ல பையன் தான் நீ. சரி ஓகே. சரி, என்ன உனக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும்? தோசை சாம்பார். சாப்பிட்றது பிடிக்குமா? யூஸ்வலா அடம்பிடிப்பியா சாப்பிட்றதுக்கு? சாப்பிட்றதுக்கு அடம்பிடிப்பியா? நல்லா யோசிச்சு சொல்லு. மாட்டையா? இப்ப மாற்றம் பாரு. எங்க பையன் சாப்பிட்றதுக்கு அடம்பிடிப்பானா? ரொம்ப அடம் பிடிக்க மாட்டான். ரொம்ப அடம் பிடிக்க மாட்டான், ஆனா அடம் பிடிப்பான். எப்பயாவது தான். எப்பயாதானா? ஏன் அடம் பிடிக்கிறான்? விளையாடிட்டு இருக்கும்போது சாப்பிட வேண்டாம் தான் அடம் பிடிப்பான். அதனாலதான் அடம் பிடிப்பானா, இல்ல டேஸ்ட் சுமாரா இருக்கனால அடம் பிடிப்பானா? இல்ல நான் எப்படி கொடுத்தாலும் சாப்பிடுவேன். அப்ப நல்லா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படியா தான் கொடுக்குறீங்களா? எப்படி சார், வைஃப் நல்லா சமைப்பாங்களா? பண்ணாங்க சார், ஓரளவுக்கு பண்ணாங்க. ஓரளவுக்கு தானா? எப்படி பெரிய சொல்றது? ஒரு அளவுக்கு பண்ணுவாங்க சார். அம்மா சமையல் உனக்கு பிடிக்குமா? சரி, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் சொல்லு. டக்குன்னு சொல்லு. யாரும் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே? ரோஹித். ரோஹித் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா? சரி, நீயும் ரோஹித்தும் என்னெல்லாம் பண்ணுவீங்க ஸ்கூல்ல? பாத்ரூம் போகும்போது அவனுக்கு வெயிட் பண்ணுவேன். பாத்ரூம் போகும்போது வெயிட் பண்ணுவியா? நீ தான்டா உயிர் தோழன். கை தட்டுங்க. அவன் என்ன பண்ணுவான்? உனக்கு வெயிட் பண்ணுவானா? இது ஒரு வேலையா பண்றீங்க ரெண்டு பேரும். அப்படியே மெதுவா கிளாஸுக்கு போவியா பாத்ரூம் போயிட்டு? ஃபாஸ்டா ஓடி போவேன். சரி, எந்த மிஸ் உனக்கு பிடிக்காது? இவிஎஸ் மிஸ். இவிஎஸ் மிஸ்ஸியா? அந்த சப்ஜெக்டே எடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க வரவங்க யாரை பிடிக்கிற? இவிஎஸ் அப்படிங்க. ஏமா இவிஎஸ் மிஸ் பிடிக்க மாட்டேங்குது? ஏன்னா அவங்க ஃபாஸ்டா எழுதிட்டு போறாங்க. சொல்ல வேண்டியதானே நீ இவ்வளவு ஃபாஸ்டா அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இப்போ சொல்லிட்டியா நீ? அதை வேற. சரி, அம்மா கிட்ட என்ன உனக்கு பிடிக்காதுன்னு சொல்லு. திட்டத்துக்கு அழுதுனே தூங்கிடுவேன். திட்டுவீங்களா? ஆமா சார், படிக்க சொல்லி திட்டுவேன். அது அவனுக்கு பிடிக்காது. விளையாட சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும். விளையாட தான் பிடிக்கும் உனக்கு? என்ன விளையாட்டு ரொம்ப ஆனா பிடிக்கும்? படிப்பேன், ஆனா விளையாடுவேன். படிப்பேன், நான் விளையாடுவியா? அதான் படிக்கிறான் நம்ம நல்லா. கொஞ்ச நேரம் படிப்பேன், கொஞ்ச நேரம் விளையாடுவேன். கரெக்டா பேலன்ஸ் பண்றானே, அப்படியே திட்டுறீங்க? வீட்டுக்கு கூப்பிட்டா திட்டுவான். 6 மணிக்கு மேல கூப்பிட்டாக்கா அவனுக்கு கோவம் வந்துடும். என்ன விளையாட்டு விளையாடுவீங்க நீங்க? கண்ணாமூச்சி, லாக் அண்ட் கீ. லாக் அண்ட் கீனா அந்த தூங்குவாங்களா அந்த விளையாட்டா? இல்ல, ஓடி புடிச்சி. ஓடி புடிச்சு அவங்கள யாரு பிடிக்கிறாரோ அவங்க அவுட். அவங்கள பிடிக்கிறவங்க அவுட்டா? சரி ஓகே. உங்க விளையாட்டுல கேர்ள்ஸ் எல்லாம் சேர்த்துப்பீங்களா ஏரியால? யார் யாரு? அஸ்வித் அக்கா. அஸ்வித் அக்காவா? அப்புறம் சிம்பி, அப்புறம் கீர்த்தன் அக்கா. இவங்க எல்லாத்தையும் சேர்த்து விளையாடுவீங்க. யார் அடிக்கடி ஏமாத்துவா? அது கார்த்தி. கார்த்தியா? என்ன பண்ணுவான் கார்த்தி? லாக் அண்ட் கீ விளையாட வேணாம்னா நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே போய் சொல்லிடுவாங்க. போய் சொல்லிட்டு வீட்டுல இருந்துப்பானா? இல்ல வேற ஒரு வீட்டுல போய் கேம்ஸ் விளையாண்டுருப்பான். அப்படியா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு மேல நான் கேட்டேன்னு வச்சுக்கவேன், தலை சுத்தி இருக்குன்னு கையை இப்படி வச்சுக்கோ. இனிமே அம்மா கூட சண்டை போட மாட்டேன். அம்மா கூட சண்டை போட மாட்டேன். நல்லா படிப்பேன். அதான், அவ்வளவுதான். போதுமா? நீ சாக்லேட் எடுத்துக்கோ. அப்படி ஒண்ணு போதுமா? ஓகே. சோ இந்த ரவுண்ட்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றதுக்கு 3 ஃபேமிலி ரெடியா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூட ஹர்ஷவம்சி அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम.
சரி ஓகே. இதுக்கு முன்னாடி ஃபேமிலி எங்கேயா டான்ஸ் ஆடிருக்கீங்களா சார் நீங்க? இல்ல அப்போ எங்களுக்காக ஒருத்தர் கை தட்டுங்க. ஆடா. உங்க பேர் சொல்லுங்க சார். கீர்த்தி கிரண். என்ன பண்றீங்க சார்? யூனிப்ளைன்ற கம்பெனில மார்க்கெட்டிங்ல இருக்கேன் சார். ஓகே மேடம் நீங்க? நான் அமேலியோ சைல்ட் கேர்ல சென்டர் மேனேஜரா. உங்களுக்கு 2 minutes டைம் ஃபேமிலியா சரியா? ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க உள்ள க்ளூ கொடுக்கணும் ப்ளே ஏரியால. யார் இங்க இருக்க போறா, யார் உள்ள போறா? அப்பா உள்ள அம்மா இல்ல. அப்பா உள்ள, அம்மா வெளிய வா. ஓகே அப்பா கூட்டி போ. Thank you so much. ஹேமா நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாப்போமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. ஜம்ப் பண்ணி விளையாடுற பொருள். ஜம்ப் பண்ணி விளையாடுற பொருள். ஜம்பிங் ஜெஸ்டா. ஜம்பிங் செஸ்டாவா? கீர்த்தி என்னன்னு ஏதாவது கெஸ் பண்ணிருக்கீங்களா? வேற க்ளூ வேணுமா? வேற க்ளூனா சொல்லு. சின்ன வயசுல எல்லாரும் குச்சி விளையாண்டு யூஸ் பண்ணிருக்கோம். ஸ்கிப்பிங் ரோப் இருக்கா பாரு. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க. ஆமா அதேதான். 30 seconds ஆச்சு. இல்லனா அடுத்து போயிருங்க. நெக்ஸ்ட். பல்ஸ் ரேட் பாக்குற விஷயம். பல்ஸ் ரேட் பாக்குற விஷயம். டாக்டர் யூஸ் பண்றது பல்ஸ் ரேட் பாக்குறது. ஹார்ட் பீட் கேக்குறது. ஸ்டெத்தோஸ்கோப். அச்சா சீக்ரெட். பின்னால இருக்கு. சூப்பர். என்னது? சூப்பர். ஹலோ கீர்த்தி. ஹலோ கீர்த்தி. என்ன போன்லயே பேசுறீங்க? செப்பண்டி. செப்பண்டியா? போன். ஹலோ கீர்த்தி செப்பண்டி. டூ கொடுத்தீங்களா? அங்க வேஸ்ட் அவர் கேட்கவே இல்ல. அவர் கேட்டுச்சு, அவர் போன்னு சொன்னாரு. நான் ஹலோ வந்து கீர்த்தி என்ன சொல்லிட்டேன். கேட்டுச்சா? எடுத்துறீங்களா? இங்க வாக்கி டாக்கி. வாக்கி டாக்கி எடுத்துடா. வாக்கி டாக்கியா? கேட்றது. அதுலயா? 1:30 ஆச்சு. இன்னும் 30 seconds இருக்கு. வாக்கி கிடையாது. வாக்கி கிடையாது. நெக்ஸ்ட் க்ளூ. கரண்ட் போனா தேடுவோம். கரண்ட் போனா இது வேணும். இருங்க எங்களுக்கு அது வேணும். விட்டுருங்க. ஏன் அந்த திருப்பி சார் சீக்கிரம் நடக்கட்டும். இன்னும் 10 seconds தான் இருக்கு. ரெடி. ஃபோன். Oh my god. இது டைம் அப். அஜித். டோர் ஓபன். சொல்லுங்க மேடம் ஒவ்வொன்னா எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்கிப்பிங் ரோப். ஸ்கிப்பிங் ரோப் கரெக்டா? 10 marks. ஸ்டெத்தோஸ்கோப். ஸ்டெத்தோஸ்கோப் எங்க எடுத்துட்டீங்களே? 20 marks. டார்ச் 30 marks. போன்னா வாக்கி டாக்கி. அதான் போனு நாங்களே கண்டுபிடிச்சிங்களா சார்? ஏன் சார் எடுக்கல? போன் கண்டுபிடிச்சு போன் அங்க காணுங்க. சோ ஆக மொத்தம் உங்களுக்கு மொத்தம் 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம். 3 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. 30 marks. Thank you so much மேடம். பையன் வந்துருவான். நீங்க போய் சீட்ல உட்காருங்க போங்க. அடுத்ததா வைதிஸ் கொலவரியில ஃபேமிலியோட திறமையை ப்ரூவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க தபஸ்யான் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் देम. ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம், சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, சலங்கையிட்டாள் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு, அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதே எந்தன் பழரசம். பாட்டு பயங்கரம். அருமையான ஒரு அரங்கேற்றத்தையே முடிச்சிட்டீங்களே தபஸ்யா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி என்ன பண்றீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃபா? சார் நீங்க? கண்ணன். என்ன பண்றீங்க ஆட் சார்? ஃபிலிம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சார் இப்போ உங்க ஃபேமிலிக்கே 2 minutes டைம் தருவோம். சரியா? அங்க ஒரு ப்ளே ஏரியா இருக்கும். அங்க ஒருத்தங்க இருக்கணும், இங்க ஒருத்தங்க இருந்து க்ளூ கொடுக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க? ஓகே. குழந்தை ஆசைப்பட்டுருச்சு, இதுக்கு மேல நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா கூட்டு போமா. ராஜேஸ்வரி நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பார்த்தலாமா? கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது ஹீட்டா இருக்கும். சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது ஹீட்டா இருக்கும். மேடை மேல வச்சு பத்த வைக்கிறது. ஸ்டவ் இருக்கான்னு பாருங்க. சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண கீழே சிலிண்டர் இருக்கும். பேக்ல இருக்கு தபஸ்யா. காலை கீழே இருக்கு. காலை கீழே இருக்கு. தபஸ்யா சமைக்கிறதுக்கு யூஸ் பண்றது. யா கரெக்ட். 20 seconds ஆச்சு. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். மாலுக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பேட்ல அடிச்சு விளையாடுவோம். பேட்ல அடிச்சு பால் அடிக்கிறது. பால்
பால் இல்ல ஷட்டில்மா செட்டில்மானா அது டைரக்டான ஆன்சர் ஆச்சு. பரவாயில்ல வச்சிருங்க. அடுத்ததா அது அங்க இருக்கு பாரு. எக் போடுறது அது எது? எக் போடுறதா அடுத்தது? எக் போடுறது ஆம்லெட். நெக்ஸ்ட் ஹீரோ விண்ணை தாண்டி வருவாயா? ஹீரோ விண்ணை தாண்டி வருவாயா? சிம்பு அங்க இருக்கான்னு பாரு. இல்ல அது மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்க வை. இது சிம்பு எக் போடுறது எக் போடுறது. இன்னொரு 30 செகண்ட்ஸ் இருக்கு. நல்லா பொறுமையா க்ளூ கொடுங்க. yellow கலர்ல இருக்கும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவ்வளவுதான். அதை முதல்ல கண்டுபிடிங்க. சிம்பு எங்கன்னு பாருமா. சிம்பு மாமா. சிம்பு மாமாவா? உங்க ரிலேஷன் அவரு? ஹீரோ இருங்க, அதான் சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணுக்கு தெரியல. இங்க இருக்கு பாரு. பின்னாடி இருக்கு. இல்ல சிங்கம் இல்ல சிம்பு. உனக்கு பின்னாடி எங்க இருக்கு? உனக்கு பின்னாடி பின்னாடி அது நடக்கட்டும். டைம் அப். கொடுங்க ஓபனா. ஸ்டவ் இருக்காங்க. ஓகே 10 மார்க்ஸ். அடுத்ததா கிட்டார் இருக்கா? 20 மார்க்ஸ். அடுத்ததா இதுக்கு நாங்க மார்க் கொடுக்க மாட்டோம். என்ன பண்ணீங்க நீங்களே சொல்லுங்க. ஷட்டில்னு சொல்லிட்டேன். அது டேரக்டா சொல்லக்கூடாது தானே, அதனால இதை ரிஜெக்ட் பண்ண போறோம். இது கவுண்ட்ல வராது. அடுத்ததா விண்ணை தாண்டி வருவாயா ஹீரோன்னு சொல்லிட்டேன். இருக்காரா? யார் சார் அவரு? சிம்பு மாமாவா? சிம்பு அவளுக்கு பிடிக்கும். ஓகே 30 மார்க்ஸ். அடுத்ததா எக் போடுறதுன்னு சொன்னேன். எக் போடுறதுன்னு சொன்னீங்க. கரெக்ட் தான். எக் போடுறது ஆம்லெட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. மொத்தம் உங்களுக்கு 5 திங்ஸ் கொடுத்துருந்தோம். 3 கரெக்டா கண்டுபிடிச்சிங்க. 30 மார்க்ஸ் கொண்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்க பொசிஷன்ல போய் உட்காருங்க. அடுத்ததா வைதிஸ் கொலவரியில கௌதம் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. What a கருவாட், what a கருவாட், what a கருவாடு, what a கருவாட். சுத்த வட போச்சுடா, what a கருவாட். வட்டம் கிழிஞ்சு போச்சுடா, what a கருவாட். எங்கட்டம் அழிஞ்சு போச்சுடா, what a கருவாட். நம்ம மட்டம் தட்டி ஆச்சுடா, what a கருவாட். நான் கருத்து சொல்ல போறேன்டா, what a what a what a கரு. மிஸ்டர் கௌதம், சசிகுமார் படத்தை பார்த்து டான்ஸ் கத்துக்கிட்டு வரா நீங்க? கடைசி வரைக்கும் குதிச்சுட்டே இருக்கீங்களே. எப்ப சார் நீங்க டான்ஸ் ஆடுவீங்க? ஒன் டே தானா? அருமை. மைக்கேல் ஜாக்சன் மாதிரிலாம் வேற பண்ணிருக்கீங்க. டாட்டாலாம் வேற காமிச்சிருக்கீங்க. பையனுக்கு அனைவரும் ஒரு கரகோஷங்களை எழுப்புங்க. என்ன சார் பண்றீங்க? கிட்ஸ்ல இருக்கேன். மேடம் நீங்க? ஹவுஸ் வைஃப். பசங்க எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கிறீங்களா? ஆமா சார். ரொம்ப குறும்படுவாங்களா? இல்ல, ரொம்ப சாஃப்ட் பசங்க தான். ஓகே, உங்க ஹோல் ஃபேமிலிக்கும் 2 மினிட்ஸ் தான் டைம். ஒருத்தங்க இங்க இருக்கணும், ஒருத்தங்க ப்ளே ஏரியா போகணும். யார் இருக்கு போறா? நீ அப்பாவும் போறீங்களா? முடிவு பண்ணிட்டீங்க. போங்க நீ அப்பாவும். பூர்ணிமா, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த 5 திங்ஸ் என்னன்னு பாத்துருமா? கண்டிப்பா பார்க்கலாம். கொண்டு வாங்க சோட்டா பீம். Your time starts now. கௌதம் ப்ரீகேஜி எல்கேஜில லஞ்ச் எடுத்துட்டு போனது. லஞ்ச் பாக்ஸ். ஆமாவா இல்லையா? லஞ்ச் பாக்ஸ்னு கேக்குறாரு. லஞ்ச் பாக்ஸ் இல்ல, கையில எடுத்துட்டு போறது பேக்கோட. ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ் இல்ல, கையில ஹேண்டில்ல எடுத்துட்டு போறது. ஏதாவது அங்க இருக்கு பாருங்க, லெஃப்ட் சைடு. ஆக்ரோஷமா ஏதாவது க்ளூ கொடுங்க. அவர் நின்னுட்டே இருக்காரு. லெஃப்ட், உங்களுக்கு லெஃப்ட் சைடு கொஞ்சம் தள்ளி. லஞ்ச் ஃபேமிலியா க்ளூ கொடுக்குறீங்களா? லஞ்ச் எடுத்துட்டு போறது ப்ரீகேஜி எல்கேஜில. கூட இருப்பீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்பா சொல்றது டோர் பர் கூட. அப்பா இங்க வாடா, இங்க வா. அப்பா சொல்றது எடு. அப்பா சொன்னது ஒரு வழியா எடுத்துட்டப்பா. அடுத்ததா அடுத்தது ராமர். இப்படி சொல்லலாமா? சொல்லுங்க. ராமர் விடுறது. அதோ கௌதம் உன் கால் கீழே இருக்கு, அங்க இருக்கு பார், ரைட் சைடு. இன்னொரு 50 செகண்ட்ஸ் இருக்கு. பெரிய கவர். பெரிய கவர். அதோ இங்க வா. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் மகாராஜா. அடுத்ததா ஏபிசிடி எழுதுறது. ஏபிசிடி எழுதுறது. வெரி குட் வெரி குட். சூப்பர். ஹோம் மினிஸ்டர்ல தலையில வைக்கிறது. தலையிலயா?
வாட் a clue. வாவ். ஹோம் மினிஸ்டர்ல தலையில வைக்கிறது. குடமா? கொடமா? அவரு கொடமான்னு கேக்குறாரு. ஹோம் மினிஸ்டர்ல தலையில வைக்கிறது. சீக்கிரம். அதோ இருக்கு கிரீடம் இருக்கு அங்க இருக்கு அங்க இருக்கு. ஹோம் மினிஸ்டர் அது இல்ல. அதோ இருக்கு பார். கொட இல்ல. அதோ பார் கிரீடம் Time up. சொல்லுங்க எவ்வளவு எடுத்துக்கீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்லேட். ஸ்லேட். ஓகே 10 மார்க்ஸ். வில். வில் 20 மார்க்ஸ். கூட. கூட 30 மார்க்ஸ். கூட அவ்வளவுதானா? என்னமோ ஹோம் மினிஸ்டர் தலையில இலையில நீங்களே என்னது? ஹோம் மினிஸ்டர்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். தோத்தவங்க டான்ஸ் ஆடணும்னு சொன்னாங்க. சரி. குடத்தை கொடுத்து ஆட சொன்னாங்க. ஓகே ஆடுனீங்களா? அப்ப ஏன் இங்க வந்து ஆடல நீங்க? அங்க எங்களுக்கு கூட நிறைய லேடிஸ் இருந்தாங்க, ஆடணும். அப்ப இங்க லேடிஸ் கூப்பிட்டு ஆடுவீங்களா? ஆட வேண்டியதான். ஆட வேண்டியதானா? அப்ப நம்ம ஓட வேண்டியதுதான். மொத்தமா உங்க ஃபேமிலிக்கு 5 திங்ஸ் கொடுத்திருந்தோம், 3 கண்டுபிடிச்சிருக்கீங்க. 30 மார்க்ஸ். நம்ம கூட ஆஹா என்ன பொறுத்தம்ல ஹர்ஷவம்சி இருக்காரு. ஹர்ஷவம்சி உன்கிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரியா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 10 மார்க். ரெடியா? ஓகே. நல்லா தெரியும்ல? நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? ஓகே ரைட். அப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கேட்ட வேண்டியதான். ஸ்கூல்ல நீ எத்தனாவது ரேங்க் வாங்குவ? ரேங்க் கிரேடு ஏதாவது வாங்குவியா? மறந்து போச்சு. மறந்துருச்சா? எல்லாத்துலயும் பாஸ் பண்ணிடுவியா? கொஞ்சம் தப்பு பண்ணுவேன், கொஞ்சம் எல்லாம் கரெக்ட் பண்ணுவேன். இங்க பாரு, நீ கரெக்ட் பண்றதெல்லாம் நான் கேட்கவே இல்லை, சரியா? நான் கேட்கறது எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிடுவியா, ஃபெயில் ஆவியா? கொஞ்சம் ஃபெயில் ஆகும், கொஞ்சம் பாஸ் ஆகும். கொஞ்சம் ஃபெயில் ஆவா, கொஞ்சம் பாஸ் ஆவா. ரைட், இதை நான் ஆன்சரா எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு தெரியுமா நீ கொஞ்சம் ஃபெயில் ஆகுறது? தெரியும். தெரியுமா? பா தைரியமா ஒத்துக்கிற. பாப்பா என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு. உங்க வீட்டுல யாரு டிவி அதிகமா பாப்பா? நானா? நீ தான் டிவி ஜாஸ்தி பாப்பியா? ஓகே. உனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன? ரெட். ரெட்டா? ஏன் ரெட் பிடிக்குது? செவப்பு கலர்ல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஓகே, ரொம்ப தெளிவா பதில் சொல்ற ராஜா, நீ ரொம்ப தெளிவு. போ. அதுதான் உங்க வீட்ல ரொம்ப ஸ்பெஷலா என்ன ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவீங்க? தீபாவளி. தீபாவளியா? என்ன பண்ணுவீங்க தீபாவளிக்கு? பட்டாசு விடுவோம். பட்டாசு விடுவோம். விடுவீங்களா? என்னடா வெடிப்பாங்கன்னு கேள்விப்படுவேன், பட்டாசு ராக்கெட் மாதிரி சொல்றீங்களே. இப்போ இந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணு, சரியா? உங்க டோர் நம்பர் என்ன? எங்க டோருக்கு நம்பரே இருக்காது. டோர்ல எப்படா நம்பர் இல்லாம இருக்கும்? அப்புறம் எப்படா உங்க வீட்டுக்கு லெட்டர்லாம் வரும்? லெட்டரே வராது அப்படியா? உங்க வீட்டுல யார உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்பா. ஏன் அப்படி? நானும் எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஓ அப்படியா? சூப்பர்ல, கைவிட்டுங்க. சரி, ஹர்ஷவம்சிட்ட 5 கொஸ்டின்ஸ் முடிஞ்சு. அதேதான் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் கேட்க போறேன், சரியா? உங்க அப்பா அதே மாதிரி சொல்ல, நானும் என் பையனும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னா பக்கமா இருக்கு. பாப்பா அம்மா சொல்றாரானே. லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கீர்த்தி கிரண். ஆன்சர் சொல்லி கொடுக்க கூடாதுமா, சரியா? சத்தியம் பண்ணு, நீ முதல்ல சத்தியம் பண்ணு. லெஃப்ட் ஹேண்ட்ல சத்தியம் பண்ணாதடா, பலிக்காதடா, ரைட் ஹேண்ட்ல. ஐயோ, கண்ணுக்குன்னா பார்த்து ஆன்சர் வாங்கிக்காதீங்க, பாத்துக்க. இன்சூரன்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, அப்புறம் உங்க இஷ்டம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்க வீட்ல யாரு அதிகமா டிவி பாப்பா? அவங்க அம்மா. அம்மாவா? எப்பவுமே அவங்க தான் டிவி பார்த்துட்டே இருப்பாங்களா? என்ன பாப்பீங்க? டேய் டேய், அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்கா? சொன்னா கேளுடா, அப்படிலாம் பண்ண கூடாதுடா. அப்பா மேல சத்தியம் பண்ணிருக்கீல, நீ வேணும்னே பண்ணுவ போல இருக்கு. நீ என்ன ஆன்சர் பண்ண? எங்க அம்மா கொஞ்சம் தான் பாக்கும். நான் வந்து எங்க அம்மா நடுவுல டிஸ்டர்ப் பண்ணி நான் நிறைய பாப்பேன். அப்படின்னா என்ன ஆன்சர் புரியுதா உங்களுக்கு? அவன் தான் பாப்பா, நான் சொன்னேன்ல, அவன் தான். என்ன பார்க்கலாமா அவன் தான் பாப்பான். ரைட். நீங்க ஏற்கனவே ஆன்சர் பண்ணும்போது நீங்க தான் அதிகமா டிவி பாப்பீங்கன்னு சொன்னீங்க. ஆனா பையன் தான் பாப்பாங்கனால ஒரு 10 மார்க் போச்சு. அடுத்த கொஸ்டின், உங்க பையனுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் என்ன? ரெட்டுங்களா? என்கிட்ட கேட்காதீங்க, உங்க பையன் தானே, நீங்க தானே சொல்லணும். அவன் என்ன சொல்லிருக்கான்னு அதுதான் வீட்டுல பேசிட்டு வரணும், குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், சும்மா இருக்கும் போதெல்லாம் கேட்கணும். மெகா சீட்லயே பாத்துட்டு இருந்தா பையன் எப்படி பாக்குறது? ரெட்டுன்னு நினைக்கிறேங்க சார். நினைக்கிறது, காய போடுறது, இதெல்லாம் வேணவே வேணாம். ரெட்டுங்க. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தான் பண்ணுவேன். ஏன் சார் அழுகுறீங்க? கான்ஃபிடென்ட்டா சொல்லுங்க. அவன் டைமுக்கு டைம் கொஞ்சம் மாத்திட்டே இருப்பாங்க. இப்போ இந்த டைம்க்கு என்ன யோசிச்சிருப்பா? ரெட்டுன்னு சொல்லிருப்பான்னு நினைச்சேன். ரெட்டு. ரெட்டு ஃபைனல். ரெட் அஷ்வரா? கரெக்ட் தான், கரெக்ட் தான். எப்படி? உங்க வீட்ல ரொம்ப ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்ற ஃபெஸ்டிவல் என்ன? தீபாவளி தான். தீபாவளி தானா? என்ன ஆன்சர் பண்ண நீ? தீபாவளி. ஏய், இப்போ என்ன தீபாவளிங்கற? அப்ப என்ன சொன்ன? அப்பயும் தீபாவளி தான் சொன்னேன். ஏய், பொய் சொல்லாத. அப்ப இல்ல, இதுதான். யார்ட்ட? நல்லா யோசிச்சு பாரு. பொங்கல் தானே சொன்னேன். இல்ல, தீபாவளி தான் சொன்னேன். அவன் பொங்கல் சாப்பிடுவான். ஏன்பா? தீபாவளி தான் சொன்னேன். என்ன கிரவுட் சேர்த்துறியா? ஏய், கிரவுட் சேர்த்துறியா? பையன் தீபாவளி தான் சொன்னா. 10 மார்க்ஸ். உங்க வீட்ல உங்க பையனுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அவங்க அம்மா. அவங்க அம்மாவா?
ஹர்ஷாவோட அம்மா. அப்படி சொல்லுங்க. ஹர்ஷாவோட அம்மாவை தான் ரொம்ப பிடிக்குமா? ஹர்ஷா என்ன ஹர்ஷா ஆன்சர் பண்ண? அப்பா. அதுக்கு ஒரு ஆன்சர் வேற பண்ணிருக்கான். ஏன் ரீசன் வேற சொல்லிருக்கான் பையன். ஏமா சொன்ன? ஏன்னா அவன் கேக்குறதெல்லாம் அப்பா வாங்கி தருவாருன்னு சொன்னானே தென்ட்டு சொன்னான். அப்படி நேத்து சொன்னானா? அது நேத்து. ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. அடடா. குழந்தை எப்படி ஃபீல் பண்ணிருக்கு? அம்மா அவங்க அப்பா அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சோ பையன் அப்பான்னு சொன்னா நீங்க அம்மான்னு அதிக பிரசிங்கத்தனமா ஆன்சர் பண்ண காரணத்தினால மார்க்க மைனஸ் பண்ணிட்டோம். அடுத்த क्वेश्चन, உங்க பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணுவானா ஃபெயில் ஆவானா? அடிக்கடி ஏதாவது சம்பவம் நடக்குமா இல்ல எப்பவுமே பாஸ் பண்ணிடுவானா? பாஸ் பண்ணிடுவான். எப்பவுமே பாஸ் பண்ணுவான். ஃபெயிலே ஆக மாட்டான். ஆக மாட்டான்ல? ஓகே சொல்லுமா, என்ன ஆன்சர் பண்ண? நான் கொஞ்சம் ஃபெயில் ஆனா நான் கொஞ்சம் பாஸ் ஆனேன். தெரியுமா இந்த விஷயம்? பையன் ஃபெயில் ஆறதெல்லாம் வந்து சொல்றானா? அவன் ஓ கிரேட் வாங்குறாங்க. பையன் ஆல்ரெடி ஆன்சர் பண்ணிருக்கானா கொஞ்சம் ஃபெயில் ஆவான் கொஞ்சம் பாஸ் பண்ணுவேன்னு. ஆனா நீங்க ரொம்ப பெருமையா டிவி ஷோங்கனால ஓ கிரேட் ஏ கிரேட்னு ஏதோ சொல்றீங்க போல இருக்கு. ஆனா நாங்க மார்க்க மைனஸ் பண்ணிடுவோம். நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார் இந்த விஷயத்துல. ஆனா தமிழ்நாடு அரசே சொல்லியிருக்கு எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் பண்ண முடியாது. இங்க வரைக்கும் நீங்க தேவையில்லாம பாலிடிக்ஸ் எல்லாம் பேசாதீங்க. கவர்மெண்ட்டுக்குலாம் நாங்க வந்தோம். நாங்க நீங்க எப்படி ஃபெயில் ஆவீங்க? பையன் தான் சொன்னா, நானா சொன்னேன் சும்மா ரெண்டு நம்ம அப்பா ரூல்ஸ் எல்லாம் பேசுறாரு. சொல்லவே இல்லை நீ இப்பெல்லாம் பேசுவாருங்க அப்பான்னு. மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 2 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 20 மார்க்ஸ். ஹர்ஷவம்சி கையை பிடிச்சுக்கோ. 2 பேத்தையும் கூட்டு போய் சீட்ல உட்காரு. அடுத்ததாக என்ன பொறுத்தோம்னா நம்ம கூட தபசியா. தபசியா கொஸ்டின் கேட்கணுமா? உன்ட்ட 5 கொஸ்டின். ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உன்னோட ஸ்கூல்ல லஞ்ச் டைம் என்ன? 11:30. 11:30யா? ஓகே சூப்பர்ரா. ஷுவரா தெரியுமா 11:30 தானே? ஓகே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க. பாப்போம். அடுத்ததா, டெய்லி நீ என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிடுவ? பிஸ்கட். பிஸ்கட் தான் தினமும் சாப்பிடுற. பிஸ்கட் பிடிக்குமா? நிறைய சாப்பிடுவியா? ஓகே. அடுத்ததா, மார்க் ஷீட் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கிட்ட காட்டுவ? அம்மாட்டியா அப்பாட்டியா? அம்மா கிட்ட. அம்மா கிட்டயா? ஏன் அம்மா கிட்ட காட்டுற? ஏன்னா அம்மா கிட்ட எல்லாமே தெரியும். அப்பாக்கு எதுவுமே தெரியாது. ஆபீஸ் போக மட்டும் தான் தெரியும். அப்பாக்கு ஆபீஸ் போக மட்டும் தான் தெரியுமா? சரி ஓகே. அடுத்ததா, உன் அம்மா கிட்ட டீச்சர் அடிக்கடி எந்த விஷயத்துக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க? கம்ப்ளைண்டே இல்ல எங்க ஸ்கூல்ல. அப்படியா? அவ்வளவு நல்ல பொண்ணா நீ? ஓகே குட் கேர்ளா இருக்க. அடுத்ததா, உன் அம்மா அப்பா மேரேஜ் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜா? அப்படின்னா என்னம்மா அரேஞ்ச் மேரேஜ்னா? அவங்க அப்பா அம்மாவே அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. லவ் மேரேஜ்னா அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறா? எனக்கே தெரியும். எப்படி? நான் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க. உங்க டீச்சர் இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? நல்ல டீச்சர். டீச்சர் பேர் என்ன? கோமதி. கோமதி சூப்பர். சரி தபஸ்யா, ரொம்ப அழகா 5 கொஸ்டினுக்கு பட்டார் பட்டார்னு ஆன்சர் பண்ணிட்ட. இதே மாதிரி உன் அம்மா அப்பாவும் ஆன்சர் பண்ணாங்களான்னு பாப்போமா? லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கண்ணன். யார்கிட்ட கேட்கலாம்? அம்மா. அம்மாட்டியா? ஓகே. குழந்தைய ஆசைப்பட்டுருச்சு, அதனால உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உங்க பொண்ணோட ஸ்கூல்ல லஞ்ச் டைம் என்ன? 11:30. நீங்க சொல்லுங்க சார். 11:30. சார் அதையே திரும்ப சொல்லுங்க சார். சொந்தமா ஏதோ யோசிச்சு சொல்லுங்க. இல்ல அதான் 11:30 தான் லஞ்ச் கொடுப்பாங்க. ஷூரா? ஷூர். அருமை, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. 10 மார்க்ஸ். அடுத்ததா, உங்க பொண்ணு தினமும் சாப்பிடுற ஸ்நாக்ஸ்? ஆக்சுவலா ஸ்நாக்ஸே கொடுக்கறது கிடையாது. பிஸ்கட். ஈவன் அப்படின்னா பிஸ்கட் மட்டும் தான். அப்படியா? ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்லிருக்கீங்க. மறுபடியும் 10 மார்க்ஸ். உங்க பொண்ணோட மார்க் ஷீட் கொண்டு வந்தா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட காமிப்பாங்க? உங்ககிட்டயா அவர்கிட்டயா? ஆக்சுவலா நான் தான் வீட்ல இருப்பேன் மேக்ஸிமம். ஆனா வந்ததும் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லணும் என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கறத. அப்பவே கால் பண்ணி சொல்லிடுவா. ஓகே. மார்க் ஷீட்டை காட்டுறது? அம்மா கிட்ட தான். சூப்பர், மறுபடியும் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 30 மார்க்ஸ். அடுத்ததா, உங்க பொண்ணை பத்தி ஸ்கூல்ல அதிகமா கம்ப்ளைண்ட் எதை பத்தி வரும்? என்ன காரணத்துக்காக? ஆக்சுவலா அவளை பத்தி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே வந்ததில்ல. அருமையான ஆன்சர். 40 மார்க்ஸ். கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க இதுக்கு. உங்களது திருமணம் காதல் திருமணமா பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா? ஆக்சுவலி லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜ். லவ் கம் அரேஞ்ச். இதை நான் என்ன எடுத்துக்கலாம்? லவ் மேரேஜ் எடுத்துக்கலாமா இல்ல அரேஞ்ச் மேரேஜ் எடுத்துக்கலாம்? லவ்னே எடுத்துக்கோங்க. லவ்னே எடுத்துக்கிட்டுமா? ஓகே. நீ என்னமா சொன்ன? அரேஞ்ச் மேரேஜ். அரேஞ்ச் மேரேஜா? அப்படிதான் சொல்லி வச்சிருந்திருக்கீங்க குழந்தைக்கு. இத்தனை நாளா தெரியல. இப்ப தெரிஞ்சுக்கோ சரியா? அப்பா அம்மா மேரேஜ் லவ் மேரேஜ். இனிமே யாராவது கேட்டா என்ன சொல்லுவேன்? லவ் மேரேஜ். சோ மொத்தம் உங்ககிட்ட 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். 4 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ண காரணத்தால 40 மார்க்ஸ். தபஸ்யா கையை பிடிச்சு அப்பா அம்மா கூட்டு போய் பிளேஸ்ல உட்காந்துக்கங்க.
அடுத்தது ஆஹா என்ன பொறுத்தவரை நம்ம கூட கௌதம் சிவா. கௌதம் சிவா, ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்கணுமா? உங்க அம்மா எந்த கோவிலுக்கு அடிக்கடி போவாங்க? புவனேஸ்வரி கோவில். புவனேஸ்வரி கோவிலுக்கு. எங்க இருக்குது? கொஞ்சம் தூரம் போகணும். கொஞ்சம் தூரம் போகணுமா? சரி ஓகே. ஆனா பேர் தெரியுது, புவனேஸ்வரி கோவிலுக்கு தான் அம்மா அடிக்கடி போறாங்கல்ல. சரி ஓகே. அடுத்ததா உங்க கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்கா? 40. 40யா? கன்ஃபார்மா? எத்தனை கேர்ள்ஸ் எத்தனை பாய்ஸ்? 21 girls. பாய்ஸ் வந்து 25 பாய்ஸ். 21 கேர்ள்ஸ் 25 பாய்ஸ் மொத்தம் 40. மேக்ஸ் நல்லா பண்ணுவியா? சூப்பர்ரா, அருமை. மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் வாங்குவ? 100 of 100. இந்த மேக்ஸுக்கு சூப்பர். அடுத்ததா ஸ்கூல்ல நீ என்ன அடிக்கடி மிஸ் பண்ணிட்டு வருவ? உன் திங்ஸ்? ரப்பர், பென்சில், ஷார்ப்னர். மொத்தமா பாக்ஸே வச்சுட்டு வந்துடுற போல. சரி, இந்த கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ணோம். இப்ப கலாட்டா கிட் ஷோக்கு வந்திருக்கீங்கல்ல, வீட்ல ஃபேமிலியா கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லு. பண்ண. அப்புறம் எதுக்கு இல்லங்கிற? அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லன்னு சொல்லு, வேற கேள்வி கேட்டுருவானுங்கன்னு. பண்ணீங்களா? பண்ண. ஓகே. அடுத்ததான் உன் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் சொல்லு. சதீஷ். சதீஷா? தெரியுமா உனக்கு? அவர் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா? சரி ஓகே. அவ்வளவுதான். கௌதம் சிவா ரொம்ப சமத்தா ஆன்சர் பண்ணிட்டான். அதே क्वेश्चंस தான் கௌதம் சிவாவோட பேரண்ட்ஸ்க்கும். லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூர்த்தி. ஆன்சர் தான் சொல்லி கொடுப்பியா? உன்னை பார்த்தா அப்படி தெரியல, ஆனா அந்த மாதிரி பசங்க தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. பண்ணுவியா? ஓகே. பையன் தெரிஞ்சிட்டான், நல்ல பையன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. என்ன சார் அங்க கேக்குறீங்க? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் சார்? இல்ல, அவன் என்ன சொல்லிருப்பான் அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்க. ஓ ரைட் ரைட். சொல்லுங்க. ஆண்ட்ரூஸ். ஆண்ட்ரூஸா? ஆண்ட்ரூஸ் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா? ஓகே. யாருமா அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? சதீஷ் அங்கிள் சொன்னேன். ஷிஷோ, ஒரு பெரிய பிரச்சனை ஆகுமா ஆகாதா? ஆண்ட்ரூஸ் இருக்கீங்க, சதீஷ் தான் பையன் நினைச்சிருக்கான் உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு. இப்ப சொல்லுங்க, சதீஷ் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லையா? ஃப்ரெண்ட் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் क्वेश्चन போச்சு. இப்போ உங்ககிட்ட வரேன். சொல்லுங்க. நீங்க அடிக்கடி எந்த கோவில் போவீங்க? புவனேஸ்வரி கோவில். நீங்க சொல்லுங்க சார், டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க சார். வைஃப் எந்த கோவில் சார் அடிக்கடி போவாங்க? பையன் என்ன ஆன்சர் பண்ணிருப்பான்? லோக்கல் கோயில்னா இருந்தா புவனேஸ்வரி அம்மன் கோயில் தான். ஓகே. ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, பையனை கரெக்டா தான் சொல்லியிருக்கான், புவனேஸ்வரி கோவில். அடுத்த क्वेश्चन, பையன் கிளாஸ்ல மொத்தம் எத்தனை பேர்? ஸ்ட்ரென்த் 43. நீங்க? 43. 43யா? என்னமா ஆன்சர் பண்ண? 35. 35யா? ஐயோ, என்னடா குறைஞ்சிட்டு என்ன ஷேர் மார்க்கெட் மாதிரி இருக்கல? 45 சொன்னேன். எது? 45. 40 சொன்னா, அப்புறம் நீங்க 43 நீங்க, அப்புறம் 30 வரைக்கும் போனா இப்ப 45 இருக்கான். ஆனா இதுக்கு முன்னால 40 சொன்னனால அங்க ஒரு 10 மார்க் போச்சு. இப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். பையன் அடிக்கடி ஸ்கூல்ல என்ன மிஸ் பண்ணிட்டு வருவான்? எதுவும் ரொம்ப மிஸ் பண்ண மாட்டான். ரப்பர் எப்பயாவது தொலைச்சிட்டு வருவான். அப்புறம் மிஸ் பண்ண மாட்டான். நீங்க முதல்ல இப்ப ரப்பருக்கு விட்டீங்க. அடுத்ததா? பென்சில், ரப்பர். பென்சில், ரப்பரா? ஓகே, கரெக்டான ஆன்சர். சரி, இந்த क्वेश्चनக்கு உண்மையை சொல்லணும், சரியா? இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னால ஃபேமிலியா வீட்ல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணலீங்கன்னா பண்ணலையா क्वेश्चंस எல்லாம்? பண்ணோம். என்னென்ன क्वेश्चनலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? சும்மா ஒரு 4-5 क्वेश्चन தான் கேட்டுட்டோம். 4-5 क्वेश्चन சொல்லுங்க. என்னென்ன? உனக்கு என்ன டிஃபன் பிடிக்கும்? உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? இந்த மாதிரி ஒரு சென்ட்ரலா ஒரு ஃபோர். நல்ல வேலை, இது எல்லாத்தையும் அப்பா மேல தூக்கி போட்டேனாங்க. பையன் மேல போட்டுதான் அவுட் ஆஃப் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஆனா நீங்க ஒத்துக்கிட்டீங்க பெருமையா. பையன் அதே ஆமாங்க, நாங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் அந்த என்னப்பா அப்படின்னு கான்ஃபிடண்டா சொன்ன காரணத்துல மறுபடியும் 10 மார்க்ஸ். மொத்தம் உங்ககிட்ட 5 क्वेश्चंस கேட்டிருந்தேன், 3 क्वेश्चंस கேட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க, 30 மார்க்ஸ். இப்ப ஷோவோட பரபரப்பான கட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த வார எபிசோடோட சிறந்த தந்தை யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. அதுக்காக ஒரு ஸ்பெஷலான கேம் எங்ககிட்ட இருக்கு. பட் சிறந்த தந்தைக்கான தேர்வை தொடங்கிடலாமா? வாங்க, சிறந்த தந்தைகளா முதல்ல. மூன்று அப்பாக்களும் வந்துட்டீங்களா? இப்ப கேம் என்னங்கறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்க பசங்க கையில எல்லாம் ஒரு கலர் வழக்கமா கொடுத்துக்க முடியும். நல்லா இதை வச்சுக்கணும், சரியா? குடும்ப பொறுப்புனா என்ன, குடும்ப சுமைனா என்னங்கறத இப்ப நீங்க கத்துப்பீங்க. குழந்தைகளை வச்சு என்னைக்காவது யானை சவாரி பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். நீங்க சார்? இல்லையா? இன்னைக்கு நீங்க பண்ணுவீங்க. நீங்க சார்? பண்ணதே இல்லையா? அப்ப நீங்க மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. நீங்க மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க. என்னன்னா, உங்க பையனை முதுகுல உட்கார வச்சுக்கிறீங்க. இங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் ரேஸ. நேரா இங்க வரீங்க, அங்க இருக்கிறத எடுத்துட்டு யானை ரிவர்ஸ்லயே தான் போகணும். அதுதான் இதுல வந்து ட்விஸ்டே. ரெடியா 3 பேரும்? ஓகே, பொசிஷன் போங்க யானைகளா. One, two, three, go. பாப்பா
ஒண்ணு. நீ என்ன ஜல்லிக்கட்டா? உன்னை என்ன பண்ண சொன்ன? ரைட்டு. அசுர வேகத்துல முடிஞ்சிருச்சு காம்படிஷன். வாங்க எல்லாம் வாங்க. சோ இப்போ சிறந்த தந்தை யாரு, இந்த எபிசோட வின்னர் யாரு, இது மாதிரி பல விஷயங்களை பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சிறந்த தந்தைக்கான விருது சார் உங்களுக்கு தான் போயிருக்குது. தபஸ்யாவோட அப்பா மிஸ்டர் கண்ணன். ஓகே, இப்போ கண்ணன் சார் உங்களுக்கான கிரீடம் வந்துட்டே இருக்கு. கொண்டு வாங்க சோட்டா பீம். அடுத்ததா இந்த வார எபிசோடுக்கான ஸ்கோர்ஸ்லாம் வந்துருச்சு. யாரு ஃபைனல் ரவுண்டு போறா, எந்த ஃபேமிலி அது இப்ப தெரிஞ்சிடும். எப்போ போலதான் 3-1 தான் போவோம், அதுதான் எங்க சம்பிரதாயம். ஸோ அதன்படி பார்க்கும்போது தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஹர்ஷவம்சி அண்ட் ஃபேமிலி, மொத்தம் 50 மார்க்ஸ். அதுதான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது கௌதம் சிவா அண்ட் ஃபேமிலி 60 மார்க்ஸ். ஸோ உங்களுக்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். தபஸ்யா அண்ட் ஃபேமிலி 70 மார்க்ஸ். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கிறவங்களுக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய கிஃப்ட்ஸ்லாம் இருக்கு. கையோட கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் ஹர்ஷா. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்படியே வாங்க உங்க பொசிஷன்ல உட்காந்துக்கங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் கலாட்டா கிட்ஸ்ல இப்ப நம்ம பார்க்க போற ரவுண்ட் லக்கா கிக்கா. சோ இந்த வாரம் தபஸ்யா அண்ட் ஃபேமிலி தான் ஃபைனல் ரவுண்ட் வந்திருக்காங்க. சார் நல்லா கேட்டுக்கங்க சார். முன்னால ஒரு 5 பானை இருக்கா, அதுல 10,000 ரூபாய் வரைக்கும் பணம் இருக்கு சார். உங்களுக்கு 2 சான்ஸ் கொடுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் சான்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பானையை உடைச்சு உள்ள 5,000 ரூபாய் பணம் இருக்கு போதும்னா நீங்க அப்படியே போய்க்கலாம். இல்ல 10 இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணா இன்னொரு சான்ஸ் எடுத்து இன்னொரு பானையை உடைக்கலாம். பட் அதுல 8,000 ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு தான், 2,000 ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு தான். ஓகே ஓகேவா? இப்போ எந்த பானையை உடைக்க போறீங்க? தபஸ்யா ஃபர்ஸ்ட் ஒன்னா பச்சை கலர்ல இருக்கிறது பொழந்துடலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, தபஸ்யா ஃபர்ஸ்ட் ஒன்ன சூஸ் பண்ணிருக்காங்க. உள்ள எவ்வளவு காசு இருக்குங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ரெடி சார்? என்ன சார் பண்ணீங்க? லெஃப்ட் ஹேண்ட்ல லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எடுத்தீங்களா? செட் எல்லாம் ஆடிடுச்சு சார். மேல 2 கேமராமேனை காணோம் சார். ஐயோ, இன்னொரு சான்ஸ் கீன்ஸை எடுத்துடக்கூடாதுன்னு வேடிக்கைங்க கடவுளே. இங்க ஓகே 2000 செய்துட்டு என்ன சார் பண்ண போறீங்க? இன்னொரு பானை உடைக்க போறீங்களா? நான் அப்படி ஓரமா இருக்கேன். பானையை உடைச்சிட்டு செட் இருந்ததுன்னா கூப்பிடுங்க. எந்த பானை சார்? செகண்ட் பானையை முடிவு பண்ணி சார். எதுக்கும் நீ வந்து இதை தான் நானும் ஃபீல் பண்ண. அப்பா கிட்ட கொடுத்துரு. புரியுதா எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிருக்கீங்கன்னு? பாருங்க, இப்படி ஒரு பானை இது வரைக்கும் உடைச்சதே இல்லைங்க. கொஞ்சம் மெதுவா அடிச்சிங்கனால உடஞ்சிடும். பானை தானே சார் அது. போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவ்வளவா? நல்லா அடிச்சிங்க சார் மெதுவா. எவ்வளவா? 6000. இந்த 6000 கூட உங்களுக்கு ஜீ தமிழ் வழங்கக்கூடிய நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கு. கொண்டு வாங்க சோட்டா பீம். ஸோ இந்த வாரம் எபிசோட் பார்த்துருப்பீங்க. உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும். மறுபடியும் அடுத்த வாரம் வேற ஒரு 3 ஃபேமிலியோட. அது வரைக்கும் டாடா பாய் சொல்றது முன்னா. பாய்.